எவ்வளோ வருஷமா இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? 13 வருஷமா. எவ்வளோ வருமானம்? வருமானம் இந்த டேட்லாம் ஒரு 7,000 8,000. வீடு எங்களுக்கு இருக்குது. இனி ஒரு சிலவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க, வீடு இல்லாதவங்களும் இருக்காங்க. நான் முக்கியமாக என்னென்னா படித்த பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு குறைவு. நிறைய பேர் டாய்லெட் இல்லாமே இருக்காங்க. இன்னும் அடிக்கடி வருமா மழை இங்கே? இங்கே சரியான பாதிப்பு. அப்படியே இடிஞ்சு போயிடுச்சு. ஸோ வணக்கம் காய்ஸ், நாம் இன்னும் நியூரேலியா தான் இருக்கிறோம். இங்கே பார்த்தோம் அந்த தேயிலை பிளான்டேஷன் நியூரேலியாவில் ஒரு அம்மா ஒன்று வந்தாங்க இங்கே. ஸோ கேட்போம் எப்படி லைஃப் போகுதுன்னு அவங்கள்ட்ட, இந்த தேயிலை பிளான்டேஷன் வேலை எப்படி இருக்குன்னு நம்ம நேரடியாக கேட்டால் தானே அவங்களுடைய அந்த ஹார்ட் ஒர்க் கஷ்டங்கள், இந்த ஹார்ட்ஷிப்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ கேட்போம். அம்மா உங்கள் பேர்? லேரா. ஸோ எவ்வளோ வருஷமாக இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? 13 வருஷமா. 13 வருஷம். ஸோ எப்படி சொல்லுங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எப்படி இந்த அனுபவம் எப்படி போகுது? கஷ்டம் தாங்க. வெயில் டைமில் கொழுந்து இருக்காது. 13 கிலோ 14 கிலோ எடுத்து அரை பேர் போடுவாங்க. ஓகே. 18 கிலோ 20 கிலோ எடுத்தாதாங்க முழு பேர். அது மழை வந்தால் தான் கொழுந்து இருக்கும். மழை வந்தால் தான் கொழுந்து? ஆமாங்க. இப்போ இந்த டைம்லலாம் காஞ்சி போயிருங்க. இப்போ கொஞ்சம்லாம் அரும்பு இதெல்லாம் எடுக்க கஷ்டங்க. பெருங்கொழுந்தா பார்த்து எடுத்துட்டாங்க. இந்த கஷ்டம் இந்த மாதிரி இதில் எடுத்தால் அது கஷ்டம். எவ்வளோ வருமானம்? வருமானம் வேலை செஞ்சால் ஒரு 15,000 15 16 இருக்கும். இந்த டேட்லாம் ஒரு 7,000 8,000 அப்படி தான் இருக்கும். மாதத்துக்கு தான் சொல்கிறீங்க? ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகும் எல்லாத்துக்கும்? எப்போ ப்ரைவேட் அதெல்லாம் பிடிப்பாங்க தானுங்களே, பிடிச்சி எல்லாம் கழிச்சு தான் இந்த மிச்ச சம்பளம். ஸோ காணாது எப்படி பார்த்தாலும் கஷ்டம். ஸோ பாருங்கள் காய்ஸ், இது ஆல்ரெடி அண்ணன் சொல்லியிருந்தார், ரொம்ப குறைவான வருமானம் தான் இந்த இதில் தாராங்க. அது கஷ்டமான வேலை. ஆடுவோம் வெயில் மழை எல்லாம் பார்த்து நாம் அதை பண்ணணும். ஸோ குடும்ப சூழ்நிலை எப்படி நீங்கள் பார்த்துக்கிறீங்க? குடும்பத்தில் கஷ்டம் தான். காலை எந்திரிக்கணும், மகனை ஸ்கூலுக்கு அனுப்பணும், சாப்பாடு இது செய்யணும். சாப்பாடெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து அனுப்பி விட்டு தாங்க வரணும் பையனை வச்சு. அப்போ எத்தனை மணிக்கு காலையில் எழுந்திருப்பீங்க? 8 மணிக்கெல்லாம் மலையில் நிற்கணுங்க. காலைல 5 6 மணிக்கு 7 மணிக்கு எழுந்திருப்பீங்க. 8 மணிக்கு நிற்கணும், வேலை பார்க்கணும். 5 6 மணிக்கு அம்மா அவங்க பையனுக்கு ஸ்கூலில் சாப்பாடெல்லாம் செஞ்சு அனுப்பிட்டு இங்கே வந்து வேலை பார்த்துட்டு எவ்வளோ நேரம் ஒரு வேலை? 3:30 மணிக்கு தாங்க வேலை விடுவாங்க. 3:30 மணிக்கு தான் முடியும். ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிற வீட்டு வேலையிலையும் மறுபடியும் பார்த்து கஷ்டம்தான். பிள்ளைகளுக்கும் மறுபடியும் சமைச்சு பயங்கர கஷ்டம். சரியான கஷ்டம். ஸோ அது கை கால் வத்தங்க ஏற்றத்தில் போகவே எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் போகணும். ஸோ சம்பளத்தை ஏற்றி கொடுக்கணும் நம்ம வேண்டுகோள். அது கேட்குறாங்களோ இல்லையோ தெரில. ஸோ அரசாங்கம் என்ன பண்ணால் உங்களுக்கு இன்னும் உதவியாக இருக்கும்? சம்பளம்லாம் கொஞ்சம் கூட்டி கொடுத்தா நல்லது. சம்பளத்தை தவிர்த்து வேறு ஏதாச்சும் இன்னும்? எங்களுக்கு வீடு இல்லைங்க, சாமான்லாம் விலை குறைக்கணும். ஸோ இன்னொரு அக்கா வந்திருக்காங்க. அப்படியே அக்கா உங்கள் பேர்? என் பேர் கவிதா. ஸோ நீங்களும் இந்த தைல தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளோ வருஷமாக பார்க்குறீங்க? நாங்கள் 14 வருஷமாக. 14 வருஷம். ஸோ இவங்க ஆல்ரெடி கேட்டாச்சு. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க கவர்மெண்ட்லேருந்து? நம்ம எதிர்பார்க்குறோம் என்னென்னா, நாங்கள் எங்களுக்கு இருக்கிற தொழிலே இது மட்டும்தான். அப்போ எங்களுக்கு இந்த சம்பளம் ஒரு போதுமானதாக இல்லை. ஏன்னா பிள்ளைங்க படிக்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டில் எடுத்துக்கிட்டால் ஹஸ்பண்ட் இல்லை. அப்போ நம்ம ஒரு ஆள் தான் வேலை, 3 பேர் படிக்கிறாங்க. இப்போ இந்த போதுமான சம்பளமாக இல்லை இது. இப்போ அதனால கொஞ்சம் சம்பளத்தை பார்த்து கொடுக்குறேன். சம்பளத்தை கொஞ்சம் பார்த்து கொடுத்தாங்க. மற்றபடி எங்களுக்கு இந்த சாமான் விலைவாசியெல்லாம் கொஞ்சம் குறைச்சி தந்தாங்கன்னா நல்லா. ஆமாம், நிறைய பேர் அது ஒரு இஷ்யூ இருக்குது. எல்லாமே விலை ஏறிடுச்சு. ஆமாம், எல்லாமே விலை தான். இப்போ சாமான் விலைவாசி, மற்றது இந்த பிள்ளைங்கிட்ட ஸ்கூல் பிரச்சனைங்க, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லா. வீடு எங்களுக்கு இருக்குது. இனி ஒரு சிலவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க, வீடு இல்லாதவங்களும் இருக்காங்க. நமக்கு ஒரு டெம்பரரியாக தான் இருக்கும் கட்டி. இப்போ நம்மளும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான். எஸ்டேட்டில் எங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி எதிர்பார்த்த இடம் ஒன்று தாரேன்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் சென்று இடம் ஒன்று கொடுத்துட்டு இப்போ சொல்லிட்டாங்க பிறகு தாரோம் அப்படின்ட்டு. இது வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லை. இப்போ எங்களுக்கு டாய்லெட் பிரச்சனைங்க இருக்குது. முக்கியமாக டாய்லெட் பிரச்சனை, வீடு பிரச்சனை தான். இனி சரியான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். அரசாங்கம் பார்த்து ஏதாவது ஒரு உதவி செஞ்சாங்கன்னா எங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். ஸ்கூல் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது ஸ்கூல். என்ன பிள்ளைங்களுக்கு படிப்பு தேவைக்கான எதுவும் உதவி செஞ்சாங்கன்னா வேலை வாய்ப்பெல்லாம் முக்கியமாக என்னென்னா படித்த பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு குறைவு. இன்னைக்கு எங்கள் சைடுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று அது. இப்போ நம்ம மகன் வந்து பெரியவங்க ஏலவல் செஞ்சுட்டாங்க, அவங்களுக்கு இன்னொரு சரியான ஜொப் இல்லை. இப்போ பிள்ளைங்க நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. இங்கே கம்பெனியிலும் பெருசாக இல்லை. ஆமாம், அந்த மாதிரி
படிச்சுட்டும் இப்போ வேலை எதிர்பார்ப்பு இல்லாமல் வெளியில் சும்மா கவர்மெண்ட்டுக்கு இப்போ எங்கள் படிக்காதவங்க தொழில் செய்கிற மாதிரி வெளியில் போயிட்டாங்க விட்டு போதுமான ஒரு சம்பளமும் இல்லை. அதுவும் இல்லை. ஸோ அந்த இஷ்யூம் இருக்குது. படிச்சுட்டு வேலையும் கிடைக்கிறதில்ல, அதுக்கு தகுந்த வேலை. அந்த கொழும்புக்கு வேலை செஞ்சு அந்த மாதிரி ஸ்கீம் இங்கே இல்லையா? அந்த அங்கிட்ட அப்படி வெளியில் வீடுங்களில் போயிட்டு வேலை செய்கிறாங்க, பங்களாங்கள்லாம் அந்த மாதிரி போயிட்டு வேலை. ஆனால் அந்த படித்த பிள்ளைங்களுக்கு அது அநியாயம் தானே. ஆமாம் ஆமாம். இப்போ அதுங்க கஷ்டப்பட்டு நிறைய கஷ்டத்தின் மத்தியில் தான் பிள்ளைங்கள படிக்க வச்சோம். படிக்க வச்சு அதுங்களுக்கு சரியான ஒரு தொழில் இல்லைன்னா அது எப்படி இருக்கும்? ஆமாம், கஷ்டமான. இப்போ படிக்க வச்சே பிரயோஜனம் இல்லை தானே. அதுதான். ஹாஸ்பிட்டல்லாம் எப்படி? ஹாஸ்பிட்டல் இங்கேருந்து நாங்கள் நுவரெலியாவுக்கு தான் போகிறோம். அந்த ஹாஸ்பிட்டல் வசதி பிரச்சனை இல்லை அங்கே. ஆனால் இங்கே இல்லை, இங்கே சின்ன ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. ஆனால் எல்லா மருந்தும் இங்கே எடுத்துக்கலாம். ஆமாம், அது அங்கே தான் போகணும். ரோட்ஸில் போக்குவரத்து ரோட்டு பிரச்சனை இல்லை, ரோட்டு பிரச்சனைலாம் இல்லை. முக்கியமாக எங்களுக்கு இந்த சாமான் விலைவாசி பிரச்சனை, தொழில் இல்லை படித்த பிள்ளைங்களுக்கு. மற்றது வேறு இப்போ நிறைய பேர் வீடு இல்லாத இருக்காங்க, அவங்களுக்கான ஒரு சூழ்நிலைகளை செஞ்சு கொடுத்தா நல்லா. ஒரு சிலவங்க வீடு வாசைங்க இருந்தும் தண்ணி பிரச்சனைங்க நிறைய இருக்குது. இப்போ நாங்கள் இருக்கிறதுக்கு என்ன இந்த வெயில் டைம்லலாம் சரியான தண்ணி பிரச்சனை தான், அந்த சூழ்நிலைங்க. மற்றது நிறைய பேர் டாய்லெட் இல்லாமையே இருக்காங்க இன்னும். அந்த முன்ன உள்ள சூழ்நிலை மாதிரியே இப்போயே அப்படி இருக்காங்க. நிறைய பிரச்சனை காய்ஸ். நிறைய யாரும் வெளியிலையும் இந்த சோஷியல் மீடியா பெருசாக வராது, மீடியாலையும் வராது அங்கே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ நம்ம அதை எடுத்து காட்டுறவங்களுக்கு இன்னும் அப்படியே தான் இருக்குது மெயின். என்ன ஸோ இன்னும் கஷ்டம் தான் இருக்குது. மாறணும், அரசாங்கத்துக்கு மாற்றணும். எப்போ மாற்றுவாங்கன்னு தெரியல, ஆனால் மாறினா நல்லாயிருக்கும். எங்கள் எந்த ஒரு உதவியும் ஒன்று எங்களுக்கு செஞ்சால் நல்லதான். யாரையும் எதிர்ப்பு சொல்ல முடியாது. நம்ம அதுவும் மழை காலம் வந்து அங்கே இருக்கிறது பயம். பலகம்ல தான் அடிச்சிருக்கோம் நம்ம. பலகம் ஒரு வீட்டில் தான் இருக்கும். ஆனால் அது ஒரு மழை வந்துட்டா பயங்கரம் தாங்க. பெரிய காரணம் இருக்கு. அடிக்கடி வருமா மழை இங்கே? இங்கே சரியான பாதிப்பு. கிலோமீட்டர்லாம் அப்படியே இடிஞ்சு போயிடுச்சு. இப்போ நம்ம தனியாக இருந்து சரியான கஷ்டத்துக்கு அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பேசுகிறாங்க. ஓகே கண்டிப்பாக நன்றி. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக தான் போகுது. இப்போ இவங்களை கூப்பிட்டார், யாரும் சிங்கில் வர்றான் யாரோ பேசி விட்டுட்டாங்க, பேசுகிறாங்கன்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க. ஸோ ரொம்பவே கஷ்டம்தான். இனி இரவு வரைக்கும் இவங்க அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். கஷ்டம்தான், மாறணும். மற்றும் நீங்கள் கண்டிங்கன்னா நீங்களும் வெளிநாட்டு வந்தீங்கன்னா ரஷம் உறவியலை பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சதை. இந்த மாதிரி தமிழங்களுக்கு நாம் தானே சப்போர்ட் பண்ணணும். ஸோ பார்ப்போம், நம்ம கையில் ஒரு இந்த மாதிரி குட்டி சப்போர்ட்டாக நம்மளால் பண்ண முடியும். நிரந்தரமாக மாறணும்னா இந்த அரசாங்கம் ஏதாச்சும் பண்ணணும், அது நம்ம கையில் இல்லை. ஸோ இதோட இந்த வீடியோ முடிப்போம். உங்களுக்கு இவங்களுடைய நிலைமை பொசிஷன் கொஞ்சம் உங்களுக்கு நான் காட்ட முடிஞ்சுன்னு நான் நம்புகிறேன். அவ்வளோதான். பாய், டேக் கேர். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. இங்கே இருக்குது, அங்கே எல்லாம் போகணும். அவங்களுடைய வீடு வந்து இல்லைனா அவங்க வீடு போகிறாங்க. நம்ம ரொம்ப தேங்க்ஸ்.